மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் குரு பூஜைக்காக நடத்த அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், தற்போது விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜையை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டு வருகிறது? மேலும் அமைதி பேரணி நடத்தப்படும் சொல்லியிருந்தாங்க, அது எப்போது சரியாக தொடங்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தாயுமானவன். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய நினைவு தினம் என்பது இன்று 2வது ஆண்டு குரு பூஜையாக தேமுதிகவினரால அனுசரிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில தான் இக்கட்சியின் தரப்புல பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பா அந்த நினைவு தினத்தையொட்டி இசை கச்சேரி, அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் என்பது முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ், தலைமை கழக நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த குரு பூஜை நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறாங்க. குறிப்பா நினைவிடத்திற்கு வருகை தரக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நினைவிடத்துல மரியாதை செலுத்துவதோடு மட்டுமல்லாம அங்கு வந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களையும் வழங்க இருக்கிறாரு. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான MK ஸ்டாலினில் தொடங்கி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல் பாஜகவுடைய தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த குரு பூஜை நிகழ்ச்சியில பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பேரணிக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு இந்த அமைதி பேரணிக்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. எனவே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையில தொடங்கி தேமுதிக அலுவலகம் வரைக்கும் தேமுதிக தரப்புல அமைதி பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில நடைபெறக்கூடிய இந்த அமைதி பேரணியின் தொடர்ச்சியாக இந்த குரு பூஜை விழா என்பது நடத்த இருக்கிறது. இந்த நிலையில தான் ஏராளமான தேமுதிகவினர், தொண்டர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்தவனும் இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.